பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஹலோ பட்டீஸ், ஃபஸ்ட்டு வந்து ஒரு வணக்கம் வச்சுக்கிறேன். ஸோ எல்லோரும் சேஃபாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் இப்போ எங்கன்னா ரைடு எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அது நான் ஆன் த வேல சொல்கிறேன் என்னென்னு. தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். பிகாஸ் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ சப்போர்ட்டு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இதே மாதிரி கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஐயோ அண்ணா நான் கத்தாதீங்கண்ணா, பேசிகிட்டு இருக்குல்ல. ஓகே அவரோட வேலை அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ம இப்போ கிளம்பலாம். சின்ன ஹெல்மெட்டில் வந்து ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதான் வந்து ஜஸ்ட் அது பண்ணிவிட்டு வந்துடுவோம். தோண்டி போட்டாங்களா? சே ஒரு மனுஷன் நிம்மதியாக ரோட்டில் போக முடியல. அவனா சென்னையில் இதான் பிரச்சனை, அவனா தோண்டி போட்டுறாங்க. இங்க குழிய தோண்டிட்டு அதை மூடாம எங்க போனீங்க? டீ குடிக்க போயிருந்தா. ஸ்ப்ரெட் லவ். சிம்ரன் சிக்னல். ஸோ எல்லாரையும் லவ் பண்ண ஆரம்பிங்க, சின்னவங்களையும் சரி பெரியவங்களையும் சரி வயசானவங்களும் சரி வயசு பசங்களையும் சரி எல்லாரையும் லவ் பண்ணுங்க. ஸ்டிக்கரிங் ஒர்க்கு ஏன் பண்ணுறேன்னா சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்காக தான், 4 பேருக்கு தெரியணுமே நம்ம சேனலு, அதுக்காக தான். அட வெக்கம் கட்டுவீங்களா? ஹெல்மெட்டு போட்டு போங்க, ஜாலியாக ஹெல்மெட் போடாமல் போயிட்டுருக்காங்க. எனக்கு இந்த ஸ்டிக்கர் ஷாப்பும் அவ்வளோ இது இல்லை. நான் ஒரு தடவை எனக்கு முன்னாடி கம்பெனியில் ஒர்க் பண்ண இடத்துல அவங்களுக்கு ஏதோ சின்ன ஸ்டிக்கரிங் ஒர்க்குக்காக வந்திருந்தேன். குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்கே வந்து ஏன் வாங்குறீங்களா? நல்ல ஸ்மெல்லு, ஃபிஷ் ஃப்ரை ஸ்மெல்லு. இங்கே தான் ரைட் சைடு எங்கேயோ தான் ஷாப்பு வரும். பூமரங்கள் உள்ள வராரு. பூமரங்கு பாருங்க, ஐயர் எங்கேயோ மந்திரம் சொல்ல போயிட்டுருக்காரு. இவ்வளோ எமர்ஜென்சியாக லேட்டானா அவருக்கு மந்திரம் சொல்லிடுவாங்க. இங்கே தான் எங்கேயோ கடையை பார்த்தோம், அதுக்குள்ளே கடையை காணுமா? அங்கே இருக்குது. வண்டி பள்ளத்தில் நிற்கிது. ஐயோ என்ன வெயிட்டு.
இதான் நம்ம அண்ணா. அண்ணா பேர் வந்து தங்கராஜ். ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதான் அண்ணாவோட கடை. நம்ம வந்து வடபழனி, சென்னை, அதாவது நியர்பை kknagar சைடு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த கடை விசிட் பண்ணிக்கோங்க. அண்ணா வந்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டாரு. ஸோ இதுதான் நம்ம ஹெல்மெட்டு. ஆனால் லெட்டர்ஸ் வந்து எது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா போட்டுக்கலாம். சாபூத்ரி தான் போட்டு பார்க்கணும் போல. என்ன இது சாபூத்ரி சாபு போறேன் தலைங்க சின்ன பசங்கள மாதிரி ஒரு அறிவு வேண்டாம், படிச்சவங்க தானே. ஆனால் ஃபர்ஸ்ட் லெட்ரு ஓகேண்ணா. ஓகேல அப்போ ஓகேனா அதில் போட்டுருங்க. இது மோனோபோடி தெளிவாக தெரியுதா? ஓகே சொல்கிறீங்களா? அதுதான். இல்லை ஃபஸ்ட்டே போட்டுருவோமா? ஓகே லைட் கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குதுல்ல. நல்லா நம்ம இதில் நம்ம லோகோவில் இருக்கிற மாதிரி கூட அதே ஃபோண்ட் மாதிரி தான் தெரியும். அதான் அந்த மாதிரி தான். ஸோ கைஸ், அண்ணா வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணா வெறும் 100 ரூபீஸ்க்கு இந்த ஒர்க்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ்ண்ணா. கைஸ், ஆனால் உண்மையாக வந்து நானே எதிர்பார்க்கல, செம்மையாக இருந்தது. நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு. வெறும் 100 ரூபீஸ் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம். கொல்லம் நம்ம இப்படி தான் வந்திருப்போம். ஆக்சுவலாக இது வந்து ஒன் வே. இங்கே இப்போது இந்த ரோடு தோன்றுறது, மெட்ரோ ஒர்க்கு, அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி ரூட்டை மாற்றிக்கிறாங்க. மாற்றி விடுறாங்க. கைஸ், இதுதான் வந்து சிவன் பார்க்கு. கொஞ்சம் ஃபேமஸான பார்க்கு தான். நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தால் சிவன் பார்க்குன்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச பார்க்கு போகலாம். இந்த ரோடெல்லாம் அப்படியே சும்மா சண்டே எல்லாம் சும்மா ஒரு வாக்கிங் எல்லாம் போவோம்ல, அந்த டைமு தெரியும். மோஸ்ட்லி வெளியிலே வரமாட்டேங்க சென்னை. ஏன்னா நான் பிடிக்காததுக்கு ரீசன் சொல்லியிருப்பேன்ல, வெயில். அதனால தான் மோஸ்ட்லி வெளியே வரமாட்டேன். ஸோ எவ்வளோ நாள் ரூம்லேயே இருக்கிறது, வெறும் ஆஃபீஸு ரூமுனா நம்ம சைக்கோ ஆயிடுவோம். அதனால் சண்டே மட்டும் இந்த மாதிரி வெளியில் வந்துக்கிறது. ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லாம் புது ரூட்டெல்லாம் ட்ரை பண்ணி, நான் மட்டும் இல்லை, தனியாக இல்லை, 2-3 பசங்க வருவோம். இங்கே வந்து இந்த தள்ளுவண்டி கடை இருக்குல்ல, அதே மாதிரி இந்த கடை ஃபுட்டு வந்து செம்மையாக இருக்கும். சீரியஸாக ரெண்டுமே வெஜிடேரியன் தான். இந்த ரைட்டா, இந்த தெரு தெரியல எப்படி போகிறதுன்னு. ஓ, இது எங்கே ஜாயிண்ட் ஆகுது? ஞாபகம் வந்துருச்சு. என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க போய் தொலை. எது போய் தொலையா? ஆக்சுவலாக ஏதோ ஷூட்டிங் போகுது போல். இந்த வீட்டில் வந்து அடிக்கடி வந்து சீரியல் ஷூட்டிங் நடக்கும். நம்ம இந்த ரோடு தான் போகணும். அதான் தோண்டி வச்சிட்டாங்களே, எப்படி போகிறது? நல்லா இருக்குல்ல லுக்கு.
மந்த் வந்து கொடைக்கானல் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பட்டன் பக்கத்தில் இருக்கும், ஷேரும் பண்ணி 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் வீடியோஸ் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் ஒரு தடவை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியம், அந்த பெல் பட்டனை அதை ஆளில் போட்டுக்கோங்க. ஓகே, பாய், டேக் கேர்.